ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 31 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனாவும் முத்துவும் ஹாஸ்பிட்டல் வராங்க. மீனாக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துட்டு முத்து வந்து நீ இனிமே ரெஸ்ட் எடுக்கணும், வேலை பார்க்காத அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே வரும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அதுல தான் கிருஷ்ண வந்து அவங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க பாட்டி கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்தோன்னே முத்து மீனா ஓடி போய் கிருஷ்க்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ரோட்ல விளையாண்டுட்டு இருந்தான் ஒருத்தன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சுப்பா, கண்ல அடிபட்டுருச்சு. அங்கருந்து ஹாஸ்பிட்டல் இருந்தவங்க இங்க அனுப்பி விட்டாங்க அப்படின்னோனே, இப்ப அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிர்றாங்க. இப்போ முத்துவும், மீனாவும் அதுக்காக அங்க வெயிட் பண்றாங்க அவங்க அம்மா கூட. இப்போ அவங்க அம்மா வந்து ரோஹிணிக்கு கால் பண்றாங்க. ரோஹிணிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி அழுறாங்க. அப்போ வந்து ரோஹிணி நான் உடனே வரேன்ம்மா, எனக்கு கிருஷ்ஷ பார்க்கணும் அப்படின்னோனே, இல்ல இல்ல நீ இப்பவுமே வந்துராத. இங்க முத்துவும், மீனாவும் இருக்காங்க. நான் அவங்க போன பிறகு சொல்றேன்னோனே, சரின்னோனே, இப்போ ரோஹிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு கிருஷ் கூட இருக்கணும் மாரியே இருக்குதே! இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்கும்போது, மனோஜ் வந்து ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வந்து ரோஹிணிய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்புறமா ஒரு கெட்டில் எடுத்து வச்சு, அத வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஃப்ரிட்ஜ் வாங்குனவங்களுக்கு அது ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரோஹிணி வந்து மனோஜ தனியா கூட்டிட்டு போய், "நீ பண்ணுனது கரெக்ட் தான். எனக்கும் ஒரு ஐடியா வருது. இந்த மாரி கட்டிலெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் காம்ப்ளிமெண்டா குடுத்தோம்னா, அவங்களுக்கு தேவைப்படுற வேற ப்ராடக்ட்ட நம்மகிட்டயே வாங்குவாங்களா? அதுக்கான வேலைய இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம்" சொல்லிட்டு விசிட்டிங் கார்ட்லாம் எடுத்துட்டு, நெறைய கட்டுலாம் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் போம்போது ஒவ்வொரு குழந்தைங்க வார்டு ஒவ்வொரு வார்டா போயி, அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட போய் கேட்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் டீன் கிட்ட பேசிட்டு சொல்றேன். நீங்க வந்து எல்லா வார்டுலயும் கொண்டு போய் வச்சுருங்க" அப்படின்னோனே, இப்போ குழந்தைங்க வார்டுல போய் ஒவ்வொரு ரூமா வைக்க போறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையா தேடுறாங்க. அங்க வந்து கிருஷ் இல்ல. கடைசியா ஒரு ரூம்குள்ள போகும்போது முத்துவும், மீனாவும் ஆப்போசிட்ல வராங்க. அவங்கள பார்த்தோனே ரோஹிணி அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. இப்போ முத்து, மீனா கேட்குறாங்க, "நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னோனே" இப்ப ரோஹிணி தாங்க கையில அந்த பாக்ஸ் வழி வந்திருக்காங்கல்ல, அவங்க அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு, இங்க வந்து முத்துவும், மீனாவும் வந்து, "நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு?" ரோஹிணி கேட்குறாங்க. அது மீனாக்கு உடம்பு சரியில்லல்ல, அதுக்கு தான் வந்தோம். அதுவும் இல்லாம அந்த நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் வந்தான்ல, அவனுக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இந்த ரூம்ல தான் இருக்காங்கன்னோனே, அவங்களுக்கு என்னாச்சுன்னோனே, "யாருன்னே தெரியாம நீங்க என்ன இப்படி பதறீங்க?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. அப்புறமா ரோஹிணி அழகா அவங்க வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி சமாளிச்சுடுறாங்க. இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "நீங்க போற இடத்துக்கெல்லாம் என் விசிட்டிங் கார்டையும் சேர்த்து குடுங்க. அப்ப எனக்கும் ஆர்டர் புக் ஆகும்லன்னோனே" சரின்னு சொல்லிட்டு ரோஹிணி அத வாங்கிட்டு, அங்க ரூம்ல போய் கிருஷ்ண பார்த்து ரொம்ப அழுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்துவும், மீனாவும் வீட்டுக்கு வந்து கிருஷ்ஷ கூட்டிட்டு வந்துர்றாங்க. இப்ப விஜயா திட்டுறாங்க. ஒரு சின்ன பிள்ளைய வேற கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த பையன்னா என்ன பொறப்போ அப்படின்னோனே, இப்ப ரோஹிணி ஆன்டி அப்படிங்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.